வணக்கம். நம்ம அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற புஸ்தகத்த பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த 13 ஸ்டெப்ஸ் சொல்றாரு ஆத்தர். அதில வந்து முதல் ஸ்டெப்பு பார்த்துட்டோம். முதல் ஸ்டெப் வந்து நம்மளோட தீராத ஒரு ஆசை. அந்த நம்ம எய்ம் பண்ணணும். அந்த அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு வெறியா இருக்கணுங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க எடுத்து சொல்றது வந்து ஃபெய்த். அதாவது நம்பிக்கை. என்னால முடியும், நம்மளால முடியுன்றத நம்பிட்டு நம்ம அதில வந்து முன்னோக்கி கால் எடுத்து வைக்கணும். அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டா அவர் எடுக்கிறார். இந்த சக்சஸுக்கு. ஸோ ஃபெய்த் இஸ் த ஹெட் கெமிஸ்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்றாரு. அ அந்த என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாலும், அதாவது அதோட தலையாய ஒரு அ சீஃப் இதுவா வந்து லீடரா நம்ம நினைக்கிறது வந்து நம்பிக்கையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ வந்து இந்த நம்ம அ தீவிரமா ஒரு யோசனையில இருக்கோம்னா, அத வந்து நம்பிக்கையா என்னால என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கால் எடுத்து வைக்கிறச்சே, நம்மளோட தாட்டும் கூட அதோட சேர்ந்துட்டு வரச்சு, வேற விதமான ஃபோர்ஸ்ல அது டெவலப் பண்ணும். நம்ப ஸ்பிரிச்சுவலாவும் நமக்கு ஒரு சைன் கிடைக்கும். ப்ளஸ் மென்டலாவும் அத வந்து நம்மளால வந்து முன்னாடி கொண்டு போக முடியும். எண்ணங்களையும், இந்த சிந்தனைகளையும் ஒரே இதில கொண்டு போறதுக்கு நமக்கு வழிவகுத்து தரும். இந்த நம்பிக்கை. அப்படின்றாரு அடுத்த பாயிண்ட்டா. அதுக்கு வந்து அவர் சில ஸ்டெப்ஸ் எல்லாமும் சொல்றார். ஃபெய்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் மே பி இன்டியூஸ்ட் பை ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தோல்வியுற மாட்டேன். நான் தோல்வி அடையவே மாட்டேன். நான் நிச்சயம் ஜெயிப்பேன். இந்த மாரி நம்ம ஒவ்வொன்னும் சொல்றச்சே என்ன ஆயிடுதுன்னா, நம்ப எண்ணங்கள்ல அது பிரதிபலிச்சு நம்மள அறியாம நம்ம மனசும் அத நம்ப ஆரம்பிக்கும். என்ன மாதிரி உண்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சில விஷயங்கள்லாம் வந்து மட்டம் தட்டி பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்பளே நம்ப வந்து ஒசத்தி பேசிக்கிறது. அதாவது அது கர்வப்படணும், தான்ற மமதையில கொண்டு வரணுங்கிற ஆங்கிள்ல வரல. நம்பள தட்டி குடுக்குறது. "உன்னால முடியும் தம்பி" அப்படின்னு நம்ம தட்டி குடுக்குறோம் இல்லையா? சில டைம் நம்ம வீட்டு குழந்தைகள, நம்ப வீட்ல வேலை செய்றவங்கள யாரையுமே நம்ம தட்டி குடுக்கறச்சு, அவங்களோட முகத்திலயும், மனசுலயும் ஒரு புன்னகையும், மலர்ச்சியும் வரச்சு, அவங்க இன்னும் கொஞ்சம் அ அதிகமா அந்த வேலைய எடுத்து செய்றதுக்கு நெறைய வாய்ப்புண்டு. அதே மாதிரி தான் நம்ம மனசும். நம்ம மனசு வந்து நம்ம நினைப்போம் வந்து, "என்ன இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து இந்த மனசுக்கு சொன்னா செஞ்சிட போறதா" நெனைப்போம். அப்படி கிடையாது. மனசு தான் மெயின் காரணம் அப்படிங்கிறாரு இந்த புஸ்தகத்த எழுதியிருக்கிற திருவாளர் நெப்போலியன் ஹில். அவர் என்ன சொல்றாருன்னா, மனசுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்னன்னா, நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நீங்க வந்து ஒரு குறிக்கோளா போட்டுட்டே இருந்தா, அது அத நோக்கியே சிந்திக்கும். அத எப்படி எப்படிலாம் அடையலாங்கிற வழியெல்லாம் கலெக்ட் பண்ணி தரணும். அதே மாரி ஃபெய்த் வந்து இஸ் பேசிஸ் ஆஃப் ஆல் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது நடக்குமா? இதெல்லாம் நடந்துருமா? அப்படின்னு நினைக்கிறச்சே, அந்த அதிசயமான விஷயங்கள பட 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 படன்னு அது எப்படியோ உள்ளடக்கி, பிரபஞ்ச சக்தியோட சேர்த்து நம்மளோட நம்பிக்கை அத கொண்டு வந்து தரும். இன்னொரு விதத்துல யோசிச்சு பார்த்தா, நம்ப சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு என்ன சொல்றோம்? கை 2யும் சேர்த்து கூப்பி, அப்படியே நம்ம வந்து அ நல்ல எண்ணங்கள உள்ள கொண்டு வா. நல்ல எண்ணங்கள வந்து மனசுல சேர்த்துட்டு, அந்த ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ நீ உள்வாங்கு. அதுதான் பிரேயர். அந்த நம்ப எல்லாருமே எல்லார் மனசுலயும், எல்லாரோட இதுலயும் இருக்கிறது தான் அது. நம்பிக்கைய வந்து நம்ப அ உள்ள அடக்கிட்டு, நம்ப அத வந்து கோர்வையா யோசிக்கிறச்சே, அது இன்னும் இன்னும் ஒரு அ அ நல்ல நேர்மறை எண்ணங்கள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாசிட்டிவ் தாட்ஸு. அத வந்து ஒரு குவியலா கொண்டு வரும். நம்ம தோல்விக்கு ஒரே ஒரு மருந்து, இல்ல அதுக்கான எதிர்வினை ஆற்ற ஒரே மருந்து என்னன்னா, நம்பிக்கை மாத்திரம் தான். நான் தோல்வியே வரமாட்டேன் அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்பி, 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 திரும்பி நம்மளோட உள் மனசுல சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். "உன்னால முடியும் தம்பி, உன்னால முடியும் தம்பி." அந்த ஒரு வாக்கியம். அது எப்பவுமே என்னால முடியலனா யாரால முடியும்? அந்த ஒரு எண்ணத்த நாம தீர்மானமா மனசுல எடுத்துக்கணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கூட நம்ப வந்து நம்பிக்கையால நம்மளால சாதிக்க முடியும்னு அவர் சொல்றாரு இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு. ஒரு 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 பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் மேக்னெட், பிசினஸ் மேக்னெட் கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, அவர் நெறையா பெரிய ஆளுங்கள சேர்த்து வச்சுட்டு, இவர் எப்படியும் வந்து ஒரு நாள் ரிட்டயர் ஆச்சு இந்த கம்பெனிய அவர் வித்துருவாரு. அப்படிங்கிறச்சு அவனால வாங்க முடியாது. அவனால அத நடத்த முடியாது. ஸோ என்ன பண்றான், ஆ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவங்க எல்லாரையும், அவருக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட் மூலமா வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போல போட வச்சு,
ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி இப்படி நம்ம எல்லாம் கூட்ட முயற்சியாக செஞ்சால் இதை வந்து ஒரு பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் நம்ம கால் எடுத்து வச்சோன்னா ஒரு சமயம் இவர் வந்து அதை விற்க போகிறாரு, அவர் எப்படியும் வயசாயிடுச்சு, அவர் கொடுக்க போகிறாருங்கிற பட்சத்தில் நம்மளால் இதை எடுத்து நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விதையை வந்து எல்லா இந்த பெரிய பணக்காரங்க 80 பேரை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற இடத்துல கொடுக்குறாரு. இந்த ஐடியா எல்லார் மனசுலையும் வந்து ஓவர் நைட்டு ஒர்க் ஆகுது. நடக்குமா? பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் ஸ்ட்ராங் ஒரு இன்வெஸ்டர் வந்து இவர் பேசின விதத்தில் இவரோட நம்பிக்கையில் கன்வின்ஸ் ஆகி ஒரு பெரிய ஆஃபரை கொடுக்குறாரு. இந்த ஆஃபர் கொடுத்தா அவர் விற்பாரா அப்படின்னு. அந்த நபரும் வந்து கிட்டத்தட்ட இவங்க கொடுத்த அந்த ஃபிகருக்கு கொஞ்சம் மேலே ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் ஆகி கடைசியில் எந்த நபர் ஒரு சிந்தனையை உள்ளே வாங்கினாரோ அவரே இந்த பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் த டாப் டைரக்டராக உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஒரு சின்ன சிந்தனையினால் தான். இது நடக்குமா 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 அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்கள்ட்ட அவருக்கு பேசுகிறதுக்கும் தைரியம் வந்திருக்காது, நான் எழுந்திருக்காது. நம்மளுக்கு ஒரு ஒரு படபடப்பு இருந்ததா இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோன்னா நம்ம எந்த காரியத்தையுமே செய்யவும் முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய முடியாது. முதல்ல செஞ்சால் தான் அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கையை வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். ஸோ அதனால் முதல்ல அந்த கனவை முதல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். 2வது நம்பணும். நம்மளால் முடியும் நம்பினோன்னா நிச்சயம் எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தான், எல்லாருமே பணக்காரர் தான். எண்ணத்தால் முதல்ல நம்ம கோடீஸ்வரனாகவும் பணக்காரனாகவும் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இந்த எழுத்தாளர் சொல்கிறார். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றியும் சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறதுனா, தன்னம்பிக்கை, நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்காம நிச்சயமாக வந்து ஒரு ஒரு என்னால் இந்த சாதனையை பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி 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 நம்மளை நாமளே சொல்லி நம்மளை நாமளே தைரியப்படுத்தி கொண்டது. அதாவது நமக்கு நம்மளை போல் நல்ல நண்பனும் கிடையாது, நம்ம எண்ணங்களையும் நம்மளோட மனசையும் போல் அதை போல் கடைசி ஒரு துரோகியும் கிடையாது அப்படின்னு ஒரு இது வாக்கியம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நம்மளை வந்து மட்டம் தட்டி கீழே கொண்டு போகிறது நம்ம மனசு தான், நம்மளை வசதி மேலே கொண்டு போகிறது நம்ம மனசு தான். அதுக்கு இவர் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாரு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, ஐ நோ தட் ஐ ஹாவ் த எபிலிட்டி டு அச்சீவ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மை டிஃபனைட் பர்பஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ஃபோர் ஐ டிமாண்ட், அதாவது எனக்கு இந்த இது இருக்குது, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் இந்த பிளானை இந்த பர்பஸை என் லைஃப்பில் வந்து என்னால் பண்ண முடியும், நான் இது விரும்புகிறத என்னால் நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே வந்து பிரபஞ்ச சக்தியில் ஒரு ஒரு மிரட்டல் விடுற மாதிரி, ஒரு நல்ல சிந்தனைகள் தான், பட் ஒரு மிரட்டல், என்னால் முடியும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நம்ம எவ்வளோ விஷயங்கள் அடம்பிடிக்கிறோம், அந்த மாதிரி அடம்பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணத்தில் வந்து இதுதான் முதல்ல ஒரு ஆட்சி புரியணும். எப்படி எது பண்ணாலுமே இந்த நம்மளோட முதல் கருத்து, முதல் கனவை நோக்கி அது போகிற மாதிரி அதை ஆட்சி பண்ண வைக்கணும் எண்ணங்களில். அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம், தினம் ஒரு 10 நிமிஷம் நேற்று நம்ம குறிக்கோளை நோக்கி போனோமா, நம்மளோட கடைசி முயற்சியை அதை நோக்கி செலுத்தினோமா, நேற்று என்ன பண்ணோம், அப்படி அந்த மாதிரி ஒரு சுய பரிசோதனை பண்ணுற மாதிரியும் இன்றைக்கும் நம்மளை வந்து அதை நோக்கியே இருக்க மாதிரி. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை நோக்கி செலுத்தணும். அப்புறம் இதை பற்றி நம்ம ஒரு 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 பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். எப்படி வந்து 21 வாட்டி இதை எழுது, 48 வாட்டி இதை எழுது, ஒரு மண்டலம் எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு இதில் எழுதிட்டா, இதுதான் நம்ம நிஜமாகவே நம்ம யோசித்தோம் அன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம திரும்பி 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 பார்க்குறச்சு நம்ம மனசும் அதை செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உண்மை மேலேயும் நியாயத்து மேலேயும் தான் நம்மளோட கனவுகள் இருக்கணும். அநியாயமாக அக்கிரமமாக எண்ணவே கூடாது. ஏன்னா அது இந்த பிரபஞ்ச சக்தியும் ஒத்துக்காது. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு உண்மையும் ஒரு நியாயமும் இருக்கா மாதிரி பார்த்துட்டு நாம் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு நம்மளே அப்பப்போ கேட்டுக்கணும். ஸோ இந்த ஒரு 5 விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும்.
தன்னம்பிக்கை ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும். இது ஒரு நல்ல பாயிண்ட்ஸாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று, மனசை வந்து ஒரே இதுவாக வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஆழ்நிலை தியானம்னு இல்லைனாலும் அந்த எண்ணங்களில் போகிறது. அப்புறம் நம்மளோட குறிக்கோள் என்னங்கிறது நம்ம நம்ம கிளியராக இருந்துட்டு ஒரு இதுதான் குறிக்கோள் அப்படிங்கிறத நோக்கி போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இல்லை நமக்கு இருக்கிற டைரியில் அதை எழுதி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம பார்க்கணும். நம்ம எழுதினது அதுதானா? நம்ம போற பாதை அத நோக்கி தானா? அப்படின்னு. யாரையும் ஏமாற்றாம, எந்த விதமான ஒரு இது இல்லாம, ஆ குள்ளநரித்தனம் இல்லாம, நம்பளோட கனவ நோக்கி நம்ம போனோம்னா, கண்டிப்பா அந்த பிரபஞ்சத்தோட சக்தி நம்மள அத நோக்கி எல்லா விதமான ஒரு உதவியும் குடுத்து நம்மள கொண்டு போகும் முன்னோக்கி. அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த ஸ்டெப்போட ஒரு ஆ அவ டீட்டெயில்டு இது நம்ம பார்த்தது. எக்ஸ்ப்ளனேஷன். இந்த புரிதல். ஓகேங்களா? தேங்க் யூ.